தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் திடீரென குளிர்வித்த கோடை மழை. திருவாரூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் சூறைக்காற்று. அதிமுக பாஜக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அமித்ஷா. 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பேட்டி. கூட்டணி குறித்து முடிவெடுக்க அவகாசம் உள்ளதாக கூறி வந்த நிலையில் உறுதியான அதிமுக பாஜக கூட்டணி. அமித்ஷாவுடனான செய்தியாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காத்த எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம். நீட், மும்மொழி கொள்கை, வக்ஃபு திருத்த சட்டத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன எனவும் திமுக எம்பி கனிமொழி கேள்வி. பாஜக கொடுத்த நெருக்கடிக்கு பணிந்து அமைக்கப்பட்ட கூட்டணி என பல்வேறு கட்சி தலைவர்கள் விமர்சனம். அமித்ஷாவின் கைகளால் ஆட்டுவிக்கப்படும் பொம்மை அதிமுக என மார்க்சிஸ்ட், விசிக, காங்கிரஸ் காட்டம். எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் கனவுகளை நனவாக்கும் கூட்டணி என கூறி பிரதமர் மோடி வாழ்த்து. தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினா நாகேந்திரன் மட்டும் விருப்பமனு தாக்கல். வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் பாஜக மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு. அன்புமணியை சந்தித்துவிட்டு வந்த பாமக நிர்வாகிகளை ராமதாஸ் சந்திக்க மறுப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் 4 மணி நேரம் காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றம். தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் ஐபிஎல் டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்ற 3 பேர் கைது. 11 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 250 கேமராக்களுடன் ஏஐ தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. செல்போன் திருடர்களை பிடித்தது குறித்து காவல்துறை விளக்கம். பண்ருட்டியில் போலி ஹால்மார்க் முத்திரையுடன் தங்க நகைகளை விற்று மோசடி. 5.5 கிலோ நகைகளை பறிமுதல் செய்து தர நிர்ணய அதிகாரிகள் நடவடிக்கை. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி பழனியில் நடைபெற்ற தேரோட்டம். அரோகரா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இரட்டை இலை யாருக்கு என்பது குறித்து தேர்தல் ஆணையம் மீண்டும் விசாரணை. கட்சியில் கோஷ்டி பூசல் எதுவும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி வாதம். ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தகவல். தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம். திண்டிவனம் அருகே மயிலம் முருகன் கோயிலில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தை கண்டு ரசித்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் ஆராட்டு விழா கோலாகலம். வழக்கம் போல இந்த ஆண்டும் விமான நிலைய ஓடுபாதையில் ஊர்வலம்.
6 நாடுகளில் நடைபெறும் GT4 ஐரோப்பா சீரிஸ் கார் பந்தயம். தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ள ரேசர் அஜித்குமார். ஹீரோவின் விதா V2 மின்சார பைக்குகளின் விலை 15,000 ரூபாய் வரை குறைப்பு. ஒன்றிய அரசு கொடுக்கும் மானியத்தை வாடிக்கையாளர்களுக்கே தர முடிவு. நடப்பு IPL தொடரில் தொடர்ந்து 5வது தோல்வியை தழுவிய சென்னை அணி. அடுத்த 8 போட்டிகளில் 7இல் வாகை சூடினால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றிற்கு வாய்ப்பு. ISL கால்பந்தில் மகுடம் சூடப்போவது யார்? மோகன் பகான், பெங்களூரு அணிகள் இன்று மோதல். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ குஜராத் அணிகள் பல பரீட்சை. குஜராத்தின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட லக்னோ வீரர்கள் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.